2 நாளா பேசப்படும் முக்கியமான விஷயங்கள் 2. அந்த 2 விஷயங்கள்ல ஒண்ணு, தளபதி விஜய் அவர்கள் வேலூர்ல பேசும்போது மேடையில கண் கலங்கினாரு. அது ஒரு ஸ்கிரிப்டட் நடிப்பு அப்படின்னு திமுக ஒரு ஸ்கிரிப்ட வெளியிட்டு இருக்காங்க. இது உண்மையா? 2வது, பிக் பாஸ் ஜூலி, அதோ பைத்தியம் ஜூலினோ எனக்கு தெரியாது, அவங்க ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோல தளபதி விஜய் வேலூர்ல பேசினது ஒண்ணுமே இல்ல, உங்களோட கட்சியில உள்ளவங்க எல்லாம் மைனர், மறுபடியும் எங்களை போராட வைக்காதீங்க, எங்களுக்கு திராணி இல்லை அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. சோ அவங்க பேசினதுக்கு சரிதானா, நியாயமானதா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல தளபதி விஜய் அவர்கள் வேலூர்ல பேசினதை பத்தி தான் சொல்ல போறோம். விஜய் அவர்கள் மக்களை பார்த்து ரொம்ப ஆக்ரோஷமா பேசிட்டு இருந்தாரு. அதுவும் நேத்தத்த பேச்சு ரொம்ப டிஃப்ரெண்டாவே இருந்து, ரொம்ப ஆக்ரோஷமா இருந்தது, ரொம்ப அன்பாகவும் இருந்தது. அதாவது மக்களோட கனெக்ட நேத்து அதிகமா பேசினாரு. அப்பதான் ஒரு தடவை மக்களும் நானும் ரத்தமும் சதையும் மாதிரி, மக்களும் நானும் உடலும் உயிரும் மாதிரி, எங்களை எந்த சக்தியாலும் பிரிக்கவே முடியாதுன்னு பேசினாரு. அது பேசி முடிச்ச உடனே ஒரு நிமிஷம் அவர் எமோஷனல் ஆகி அந்த மைக்கை விட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போறாரு. போயிட்டு திரும்ப வராரு, அவரால் பேச முடியல, கண் கலங்கிருச்சு. அப்புறம் மறுபடியும் சாரி கேட்கிறாரு. சாரி கேட்டுட்டு மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு, கண்டினியூ ஆகுது. சோ இது மக்கள் மத்தியில ஒரு சின்ன அதிர்வலையை ஏற்படுத்திச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு மேடையில ஒரு தலைவன் கண்கலங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது மக்களுக்குள்ள பல கேள்விகளை ஏற்படுத்தும். ஏன் இவரு கண்கலங்கணும்? ஒரு பக்கத்துல சொல்லுவாங்க, இவரு இவ்வளவு தூரம் மக்கள் மேல அன்பு வச்சிருக்காரு, அதனாலதான் இப்படி கண்கலங்குறாருன்னு. அவரை பிடிக்காதவங்க என்ன சொல்ல வாய்ப்பு இருக்கு? இதெல்லாம் சும்மா நடிப்பு அப்படின்னு. ஏதோ எப்படியோ அது முடிஞ்ச உடனே திமுக ஒரு மோசமான ஆயுதத்தை கையில் எடுத்து அவதூறு செய்யறதுல திமுக யாருமே மிஞ்ச முடியாது, அது எல்லாருக்குமே தெரியும். இந்த அவதூறு கிங்கு திமுக அவங்க பயன்படுத்துற ஐடி விங். இவங்க உடனே என்ன பண்ணாங்க, ஏஐ மூலமா ஒரு ஸ்கிரிப்டட ரெடி பண்ணாங்க. ஸ்கிரிப்டட் A4 சீட்டு. தளபதி விஜய் பேசினது அப்படியே இருக்கு, அவர் பண்ண ஆக்ஷனும் அதுல அப்படியே எழுதப்பட்டிருக்கு. சோ அவரு இந்த ஸ்கிரிப்ட படிச்சுதான் இதெல்லாம் நடிச்சாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எவ்வளவு மோசமான செயல்னு பாருங்க. ஒரு மனுஷன் ஒரு இடத்துல பேசி மக்களோட கனெக்டாக பேசின விஷயத்த ஸ்கிரிப்டடா பண்ணது நடிச்சதுன்னு சொல்லி எவ்வளவு தூரம் சிரமப்படுத்த பாக்குறாங்க. ஆனா அது இல்ல, அவங்க போட்ட அந்த A4 சீட், அந்த ஸ்கிரிப்ட், நெட்ல பரவிட்ட ஸ்கிரிப்ட் பொய்யானது அப்படின்னு நிரூபிக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல முதலாவது, அந்த ஸ்கிரிப்டட் பேப்பர்னு சொல்ற A4 சீட் எப்படி அவர் எமோஷனலான சீட் மட்டும் இவங்களுக்கு கிடைச்சி, அது மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா விஜய் அவர்கள் எப்பவுமே எழுதி வச்சு நிறைய விஷயங்கள் படிப்பாரு, இல்ல எல்லாம் எழுதி வச்சு வாசிக்க மாட்டாரு. அவர் மனசுல இருந்து பேசுவாரு, முக்கியமான விஷயங்களை எழுதி வச்சு சொல்லுவாரு. அவ பல பேப்பர்கள் அதுல இருக்கும். எப்படி இவங்களுக்கு அவர் எமோஷனலான அந்த பேப்பர் மட்டும் கிடைச்சி, அந்த போர்ஷன் மட்டும் எப்படி கிடைச்சி, இப்படி ஒரு கிராஸ் ஆங்கிள் எடுத்திருந்தாங்க, அந்த போர்ஷன் மட்டும்தான் இருக்கு, அவர் அந்த எமோஷனலான போர்ஷன் மட்டும்தான் இருக்கு. 2வது, அவரு அந்த A4 சீட்டு அவரோட பேப்பரை வச்சிருந்தது ஒரு பிளாக் இதுக்கு மேலதான் வச்சு படிச்சுட்டு இருந்தாரு. ஆனா இங்க இவங்க போட்ட போட்டோல அது மெரூன் கலர்ல இருக்கு. இப்படி சம்பந்தமே இல்லாம ஒன்னை எடுத்து போட்டு பொய்யா மாட்டிக்கிட்டாங்க. ஆனாலும் நம்ம இது கவலைப்படுறது ஏன்னா, திமுக மக்களே நிறைய பேரு இதை உண்மைன்னு நம்புவாங்க. அவங்களுக்கு ஏன் இதான மனசுல தெரியும், ஆனா இதை உண்மை நம்ப விரும்புவாங்க. ஏன்னா தளபதி விஜய் மக்களோட கனெக்ட் ஆகுறது அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ இவ்வளவு மோசமான செயலை செய்ய திமுகவோட செயல் கண்டிக்கத்தக்கது. ஸோ பார்த்துருக்க நண்பர்கள் நான் சொல்றது என்ன, இது முழுக்க முழுக்க ஏஐனால உருவாக்கப்பட்ட ஸ்கிரிப்ட். தளபதி விஜய்க்கு ஸ்கிரிப்ட் படி எதுவுமே பண்ணல. அவர் அது மனசுல இருந்து தான் பேசினாரு. அவரு எழுதி வச்சு படிக்கிறது முக்கியமான மக்களுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் எழுதி வச்சு படிப்பாரு, புரிஞ்சுக்கணும். அடுத்தது 2வது, பிக் பாஸ் ஜூலி, இவங்க ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோல ரொம்ப, அதாவது இவங்க ரொம்ப அறிவாளி மாதிரியும் மத்தவங்க அறிவில்லாதவங்க மாதிரியும் அந்த ஒரு தோரணை, அவங்க முகத்துல ஒரு ஹெட் வெயிட் தெரிஞ்சுது. அவங்க அதாவது தனக்கு எல்லாம் தெரியும், நான் பேசுறது கரெக்டான பாயிண்ட் அப்படிங்கிறது மாதிரி பேசினாங்க. இப்ப நம்ம பேசும்போது ஒரு விதத்தை பேசும்போது ஒரு இடத்துல தப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட் நம்ம மனசுக்குள்ள இருக்கும், அது நம்ம ஃபேஸ்ல தெரியும். ஆனா அவங்க ஃபுல் கான்பிடன்ட்ல பேசியிருந்தாங்க. அதான் பந்தான்னு சொல்லுவாங்க. சோ என்ன ஜல்லிக்கட்டை பத்தி பேசினாங்க, எங்களுக்கு போராட முடியாதுன்னு சொன்னாங்க, இதெல்லாம் நான் பேச போறது இல்ல. தளபதி விஜய் கட்சியில மைனர்னு சொன்னாங்க, அதையும் நான் பேச போறது இல்லை. நான் பேசுறது ஒரே ஒரு விஷயம்தான். அந்த தொடக்கத்துல, வீடியோ தொடக்கத்துல என்ன பேசியிருக்காங்க, வேலூர் ஸ்பீச்சை இப்பதான் பார்த்தேன், அஸ் யூஸ்வல், எப்போ மாதிரி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே சொல்லுங்க, வேலூர்ல தளபதி விஜய் பேசின ஸ்பீச்ல எதுவுமே இல்லையா? அப்படி எதுவுமே இல்லைன்னு ஒருத்தங்க சொல்றாங்கன்னா அவங்க மக்களுக்கு எதிரானவங்கன்னு அர்த்தம்.
ஏன்னா அவர் பேசுனது எல்லாமே மக்களுக்கான விஷயங்கள். என்ன பேசினாருன்னு நான் சொல்றேன் கேளுங்க. மலைவாழ் மக்களுக்கு சரியான போக்குவரத்து வசதி இல்ல, பஸ் வசதி இல்ல. மலைவாழ் மக்களுக்கு ஆஸ்பத்திரி வசதி இல்ல பிரசவம் பார்க்கிறதுக்கு. அரசாங்க பள்ளிகள்ல டாய்லெட் பாத்ரூம் சரி இல்ல, கதவுகள் சரியா இருக்கிறது இல்ல. சோ அதை பண்ணி தருவேன்னு சொல்லி இருந்தாரு. ஆண் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் சொன்னாரு. மாவட்ட அளவுல எஸ்பி, கலெக்டர் இந்த மாதிரி பணிகளுக்கு ஆண் பாதி பெண்கள் பாதி 50-50% பணிகள் நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்னு பேசியிருந்தாரு. சோ இதெல்லாம் ஒண்ணு இல்லாத விஷயமா, இல்ல மக்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயமா? சோ இப்படிப்பட்ட முக்கியமான விஷயத்த புறக்கணிச்சு எப்போ மாதிரி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்கன்னா, இந்த ஜூலியோட மனநிலை எவ்வளவு மோசமா இருக்குன்னு நினைச்சு பாருங்க. எவ்வளவு மோசமான ஒரு பைத்தியக்கார மனநிலை பேசணும். 100% திமுக கொத்தடிமையாலதான் இப்படி பேச முடியும். அப்படி இல்லைன்னா திமுக எலும்பு துண்டு தின்னவங்களாலதான் இப்படி பேச முடியும். சோ இந்த ஜூலியும் எலும்பு துண்டுக்காக இப்படி கத்துது. இது ஜூலி ஃபர்ஸ்ட் ஆள் கிடையாது. புதுசு புதுசா திமுக தொடர்ந்து ஆளுகளை இறக்கிட்டே இருக்கு. சோசியல் மீடியா, இன்ஃபுளுசர், நடிகர், நடிகைகள் எல்லாரையும் பணத்தை கொடுத்து சில எலும்பு துண்டுகளை தூக்கி வீசி விஜய் அவர்களுக்கு எதிராக பரப்பிட்டு தான் இருக்காங்க. ஆனா அது விஜய் எந்த விதத்திலையும் பாதிக்காது. அதை நான் இன்னைக்கு பேச காரணம், மக்களுக்கு நன்மை செய்யற எவ்வளவு விஷயத்த பேசியிருக்காரு, ஒண்ணுமே இல்லை சொன்னது வன்மையா கண்டிக்கத்தக்கது. சோ இந்த ஜூலி போன்றவர்களோட பேச்சு இந்த சமூகத்துக்கு ஆபத்தானது.